நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சில தோல்விகளை பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க இனி எப்படி எழும்ப முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான், எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, நான் ஒரு பெரிய காரியத்தை நான் இழந்தேன், நான் திரும்ப எப்படி நான் எழும்பி நிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேருடைய இருதயங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நான் ஒரு தொழிலை ஆரம்பிச்சேன், ஒரு டைம் தோற்று போனேன் பரவாயில்ல, ரெண்டாவது டைம் தோற்று போனேன் பரவாயில்ல, மூணாவது டைம் தோற்று போனேன், ஆனா நான் இவ்வளவு தோற்று போனேனே, இனி ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை, திரும்ப நான் எழும்பி நிற்பேன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல அப்படின்னு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் இனி எழும்பி நிற்பேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்குள்ள இல்ல, நான் பெரிய நஷ்டமாகிவிட்டேன், நான் கை செய்யறதெல்லாம் நஷ்டமாகுது, இனி நான் எப்படி எழும்பி நிற்க முடியும்? ஒருவேளை அந்த சில விசை விழும்போது அது எழும்பி நிற்கக்கூடிய சகல காரியம் இருந்துருச்சு, ஆனா இப்ப எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், திரும்பி எழும்பி நிற்க முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இல்ல இல்ல, 7 தரம் விழுந்தாலும், அநேக விசை விழுந்தாலும் உங்களை திரும்பவும் எழுப்பி நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை அறிந்ததற்கு பிறகு, ஆண்டவரை தேடினதற்கு பிறகு உங்களுக்கு தோல்வியே வருவதில்லை. நீங்கள் செய்கிறது எல்லாமே ஜெயமாய் மட்டும்தான் இருக்கும், தோல்வியை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே ஒரு வெற்றியை அவன் கண்டாலும், அதற்கு பிறகு அவன் ராஜாவாகிற வரைக்கும் அவன் எடுத்து வைத்த பல அடிகள் தோல்வியாகவே அமைந்தது. தன்னுடைய நாட்டினுடைய ராஜாவுக்கு எப்படியாவது அவன் அந்த ராஜாவை தனக்குள்ள கொண்டு வரணும், அவருடைய மனசுல இருக்கிற அந்த கசப்பை எடுத்து போடணும்னு பல விஷயம் முயற்சி எடுத்தோம், ஆனா அவனால் அது நடக்கவே இல்லை. ஆனால் அவ்வளவு தோற்று போனாலும் கடைசியில ஆண்டவர் நிற்க பண்ணுறாரான்னு கேட்டா நிச்சயமாகவே ஆண்டவர் நிற்க பண்ணினார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ 7 தரம் விழுந்திருக்கலாம், நீ 70 தரம் விழுந்திருக்கலாம், நீ பல விசை தோற்று போன ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு உன்னை சுற்றி, உன் மனதை சுற்றி, உங்கள் சிந்தையை சுற்றி, இனி நான் எழும்பி நிற்கிறது கூடாத காரியம், இனி நான் எழும்ப மாட்டேன், நான் ரொம்ப கீழே போயிட்டேன், பல விசை நான் தோற்று போயிட்டேன், இனி ஒரு அதுக்காக ஒர்த்து நான் இல்ல அப்படின்னு யாராவது ஒருவர் இருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உங்களை திரும்பவும் ஆண்டவர் நிறுத்துவே என்று வாக்கு கொடுக்கிறார். திரும்பவும் ஆண்டவர் உங்களை நிலைநாட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். திரும்பவும் நீங்கள் எழும்புவீர்கள், அந்த தோல்வியை விட்டு ஆண்டவர் உங்களை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட விழுகை இல்லை என்றால், ஏன் இப்படிப்பட்ட தோல்விகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. நான் எதற்காக விழுந்தேன், நான் எதற்காக தோற்று போனேன்? ஆண்டவர் தான் வாக்குத்தத்தத்துல சொல்லி இருக்கிறார்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் நம்மளை வெற்றியா தானே வைப்பாரு, ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிறாரு, என்ன காரணம் ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிறது? இப்படி பல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் தோற்று போறதற்கு யார் காரணம்? நான் காரணமா? அப்படின்னா நான் ஜெபிக்கலையா, நான் வேதம் வாசிக்கலையா, நான் காணிக்க கொடுக்கலையா, நான் ஏன் தோற்று போனேன், நான் ஏன் தோற்று போனேன், நான் எதுல குறை வச்சேன்? இப்படி நிறைய பேருடைய இருதயத்துல பல கேள்விகளை எழும்பிக் கொண்டே இருக்கலாம். நான் தோற்று போகிறதற்கு என்ன காரணம், என்ன காரணம், ஆண்டவர் என்ன விரும்புறார்? அதை குறித்து சில காரணங்களை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இல்லை என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள், விழுகைகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நான் நம்புவேன், நம்மை தாழ்மைப்படுத்த, நம்மை நாமே தாழ்த்தும்படியாகத்தான் சில நேரங்களில் நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த விழுகை, தோல்வி என்கிற ஒன்று நமக்கு வருகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிலரை எட்டாத உயரத்திலே உயர்த்தி இருக்கிறார். நான் பல மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். பெரிய பெரிய ஜெயித்தவர்களை, லட்சக்கணக்கான ஜனங்கள் பின்பற்றுகிற நபர்களை, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனா அந்த நபர்களை சந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த பெருமை கூட அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது.
ஆச்சரியமா இருக்கும். உலகமே அவங்கள பார்த்து பெருமையா பேசும். ஆயிரக்கணக்கான பேர் அவங்கள பார்த்து பெருமையா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதை குறிச்சு ஒரு எண்ணமே இருக்காது. அட அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், அது ஆண்டவருடைய கிருபை, கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நம்ம என்னத்தை போய். அவங்க அவர்கள் பேசுகிறத பார்த்து அந்த ஆன்சர் சொல்றத பார்த்துட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ என்ன இவங்க, அவங்க அதை குறிச்சு கேரே பண்ணிக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா மேடையில அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, மேடையில அவங்கள பார்த்து பேசுறவரு என்னென்னமோ பேசுவாரு, அவங்க அப்படி இவங்க இப்படி அதை பண்ணுவாரு இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதை குறிச்சு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் ஏசப்பா தாங்க, எல்லா ஆண்டவர் தாங்க. அந்த பெருமை அவங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இல்லாதத என் கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ நான் அவங்கள வாழ்க்கையில கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளவு தாழ்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆயிரக்கணக்கான பேர் புகழ்த்தி பேசும்போது இவங்க பெருமை கொள்ளலாமே, ஆமா ஆமான்னு சொல்லலாமே, ஏன் இவங்களுக்குள்ள தாழ்மை வருது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில பல தோல்விகள் பல விழுகைகள் அவங்களை என்ன படுத்திருச்சு அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றி விட்டது. சோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்பர் 1 முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தோல்வி ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறாரு, விழுகை ஏன் வருது அப்படின்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு நாள் லட்சங்களுக்கு முன்பாக ஆயிரங்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். ஆனா ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு முன்பாக நிற்கும் போது உங்களுக்கு பெருமை இல்லாது இருக்கிறது எப்போதுன்னா, இந்த விழுகதான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா பெருமையை கொண்டு வராது. ஆனா தோல்வி அடையாத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கும்போது அவனுக்கு அறியாமலே என்ன வருது அப்படின்னா பெருமை வருது. அந்த பெருமையினாலே பல ஜனங்கள் ஜெயித்தவர்கள் தோற்று போயிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய கைகளில் இருக்கிற எல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். மனிதர்களுடைய பெருமையினாலே அவர்கள் சிலரை அற்பமாய் நினைத்து சில மனிதர்களை தூக்கி எறிந்தது போல பேசி தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை இழந்த எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் சில நேரத்துல ஏன் நம்ம தோற்று போறோம், ஏன் நம்ம விழுந்து போறோம் அப்படின்னா, அத்தனை பேரும் நம்மை பார்த்து பெருமையா பேசும்போது நமக்கு என்ன வராதுன்னா இனி பெருமை வரவே வராது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இதற்கு முன்பாக உங்களுக்கு நிறைய பெருமை உங்களுடைய இருதயத்துல வந்திருக்கலாம். அவங்க சொல்லும் போது, அவங்க புகழ்த்தும் போது உங்க மனசுக்குள்ள மனுஷனா இருக்கிறதுனால அறியாம அப்படி அந்த பெருமை வந்துடும். அவங்க சொல்ல சொல்ல நமக்கு அப்படியே ஒரு தலை கணம் மாதிரி ஒரு ஹெட் வெயிட் அப்படியே வந்துடும். ஆமா, நானு என்ன போல யார் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை அனுமதிச்சிருக்கலாம், விழுகையை அனுமதிச்சிருக்கலாம். உங்களுடைய இருதயம் சொல்ல, நான் ஏன் விழுந்த, கர்த்தர் அவமானப்படுத்திட்டாரா, கர்த்தர் விழ வச்சிட்டாரா அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் இந்த சூழ்நிலையின் மூலமாய் உங்களுக்கு ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அல்ல, அவன் அரசனாகும் போது, அரசனையிலே ராஜாவாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன எழுதுறான் அப்படின்னா, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, அப்ப பாருங்க, ராஜாவாகிற ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறான். இன்னொரு வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறான், தேவரீர் என்னை நினைப்பதற்கு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் ஒரு பொருட்டாய் நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். அப்படியே தாழ்த்துறான். இன்னும் சொல்லும் போது தூளும், ஆபிரகாம் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவரே தூளும் சாம்பலுமான நான் உம்மிடத்தில் பேச துணிந்தேன். பரிசுத்தவான்கள் எல்லாருமே தங்களுடைய உயர்வில, அத்தனை உயர்விலை மற்றவங்கள் பெருமையாய் பேசும்போது தாழ்மையாகவே இருந்திருக்கிறார்கள். இந்த தாழ்மை எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டா வேற எதுலையுமே வரல. அவங்க விழுக, அவர்களுடைய தோல்விகள் அவர்களை தாழ்மையாக்க வைத்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்னோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை தாழ்மைப்படுத்த விரும்புகிறார். கொஞ்சம் அல்ல, தரை மட்டும் முழு இது போகிற வரைக்கும், ஆண்டவரே நான் என்ன தாழ்த்துறப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் வெறும் பிரயோஜனம் இல்லாத அற்ப பிரயோஜனமான. அதான் தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்றாருல, நான் அற்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் பிரயோஜனமானவன் நான் சொல்ல முடியாது. இன்னும் துடைத்து போடுகிற அழுக்கை போல நான் இருக்கிறேன். அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த எல்லா மனிதர்களும் அவர்கள் தங்கள் தாழ்மையா இருக்கிறதற்கு காரணம்
ஏன் அப்படின்னா அவர்களுடைய தோல்விகளும் அவர்களுடைய விழுகையும் தான் காரணம். இப்போ என் கூட ஜெபத்துல இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்வியை அனுமதிச்சதற்காக நன்றி, என் வாழ்க்கையில விழுகையை அனுமதிச்சதற்காக நன்றி. நான் அந்த இடத்துல விழுந்து போடலன்னா, நான் அந்த இடத்துல தோற்று போடலன்னா நான் ரொம்ப பெருமையா இருப்பேன்ப்பா. எனக்குள்ள அந்த பெருமை இருந்திருக்கும், பெருமையா பேசியிருப்பேன். நான் தான் என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்படி ஒரு காலத்துல இருந்த நிறைய பேரை இன்னைக்கு கர்த்தர் அழகாய் மாற்றி, அழகாய் உங்களை கர்த்தர் மோல்டு பண்ணி, ஆண்டவர் உங்களை எப்படி உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? உங்களை தாழ்த்துகிறவங்களா உட்கார வச்சிருக்கிறார், தாழ்த்துகிறவர்களா உட்கார வச்சிருக்கிறாரு. சோ நம்பர் 1, கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற தோல்வி எதற்காகனா, விழுகை எதற்காகனா, நம்ம இன்னும் தாழ்த்துவதற்காக.